Hello friends, welcome back to Caliber English. 1 month spoken English course-ல நம்ம day 13ல இருக்கிறோம். இப்போ இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா past continuous tense தான் கத்துக்க போறோம். So past continuous tenseல எப்படி positive and negative statements உருவாக்குறது, எப்படி positive and negative questions form பண்றது, அதோட positive continuous tense உடைய different uses என்ன அப்படினு தெரிஞ்சுக்கிறதோட இந்த வீடியோவோட எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு practice session இருக்கு. So கலந்துக்குங்க. இப்போ வாங்க லெசனுக்குள்ள போலாம். முதல்ல past continuous tenseக்கான ஃபார்முலா என்னது அப்படினு பார்க்கலாம். past continuous tenseக்கான ஃபார்முலா என்னது அப்படினா subject plus was அல்லது were அந்த be form தான் நம்ம பயன்படுத்துவோம் plus v plus ing அதாவது verb plus ing நம்ம பயன்படுத்துவோம். இப்போ subject வந்து சிங்குலரா இருந்துச்சு அப்படினா நம்ம வந்து was பயன்படுத்துவோம். அதே போல pronounsல பாத்தீங்கன்னா I, he, she, it இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம was பயன்படுத்துவோம். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருந்துச்சு அப்படினா நம்ம were பயன்படுத்துவோம். அது வந்து where கிடையாது. whereனா எங்கேன்னு அர்த்தம். இது வந்து were. அப்ப were பயன்படுத்துவோம். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருந்துச்சுனா. சோ pronounsல அப்படினு பாத்தீங்கன்னா we, you, they இதுக்கெல்லாம் நம்ம were பயன்படுத்துவோம் plus verb plus ing. இப்ப பாருங்க, நான் ஏறிக்கொண்டு இருந்தேன், நான் ஏறிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்றது present continuous tense. I am climbing அப்படினு சொல்லலாம். இப்போ நான் ஏறிக்கொண்டு இருந்தேன், அந்த I am climbing அந்த am தான் இங்க வாசா மாறி இருக்கு இல்லையா? அப்ப பாருங்க I was climbing அப்படினு சொல்லலாம். இப்போ நாங்கள் சமைத்து கொண்டிருந்தோம் அப்படினா we were cooking அப்படினு சொல்லலாம். நீங்கள் படுத்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்றத you were lying அப்படினு சொல்லலாம். அவன் தோண்டி கொண்டிருந்தான் அப்படின்றத he was digging அப்படினு சொல்லலாம். அவள் தயங்கி கொண்டிருந்தாள் அப்படின்றத she was hesitating அப்படினு சொல்லலாம். அது மிதந்து கொண்டிருந்தது அப்படின்றத it was floating அப்படினு சொல்லலாம். அதுபோல அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்றத they were lamenting அப்படினு சொல்லலாம். இப்போ இந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படினு பார்க்கலாம். இது எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா yellow கலர்ல இருக்கிறது எல்லாமே auxiliary verbs இல்லையா, be forms. ஸோ இந்த auxiliary verbs பக்கத்தில் வந்து நம்ம நாட் போடுறது மூலமாக நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு I was climbing அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அது பக்கத்தில் ஒரு நாட் போடுங்க, அவ்வளோதான். I was not climbing அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். அதே போல் தான் we were cooking, we were not cooking. you were lying அப்படி இருந்துச்சுன்னா ஸோ were பக்கத்தில் நாட் போடுங்க, you were not lying அப்படின்னு மாறிடும். he was digging, ஸோ was பக்கத்தில் ஒரு நாட் போடுங்க, he was not digging அப்படின்னு மாறிடும். she was hesitating அப்படின்னா she was not hesitating. it was floating அப்படின்னா ஸோ was பக்கத்தில் நாட் போடுங்க, it was not floating அப்படின்னு மாறிடும். they were lamenting அப்படின்னா were பக்கத்தில் நாட் போடுங்க, they were not lamenting அப்படின்னு மாறிடும். அப்போ பாருங்க, I was not climbing அப்படின்னா நான் ஏறிக்கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். we were not cooking அப்படின்னா நாங்கள் சமைத்து கொண்டு இருக்கவில்லை. you were not lying அப்படின்னா நீங்கள் படுத்து கொண்டு இருக்கவில்லை. he was not digging அப்படின்னா அவன் தோண்டி கொண்டு இருக்கவில்லை. she was not hesitating அப்படின்னா அவள் தயங்கி கொண்டு இருக்கவில்லை. it was not floating அப்படின்னா அது மிதந்து கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். they were not lamenting அப்படின்னா அவர்கள் புலம்பிக் கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு எப்படி நம்ம பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் உருவாக்குறது, எப்படி பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் WH கொஸ்டின்ஸ் உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரியும், அவள் விற்று கொண்டு இருந்தாள் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். she was selling அப்படின்னு சொல்லலாம். அவள் விற்று கொண்டு இருக்கவில்லை அப்படின்றது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதை வந்து நம்ம she was not selling அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவள் விற்று கொண்டு இருந்தாளா, அவள் விற்று கொண்டு இருந்தாளான்ட்டு ஒரு பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது? ரொம்ப சிம்பிள். she was selling அப்படின்னா அவள் விற்று கொண்டிருந்தால் was இங்கே கொண்டு வாங்க, she-யே அங்கே கொண்டு போங்க, அவ்வளோதான். ஸோ ஓகே, எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆக்சிலரி வேர்ப்ஸில் தான் தொடங்கும் இல்லையா? அப்போ was she selling, ஓகே, was she selling அவள் விற்று கொண்டு இருந்தாளா அப்படின்னு அர்த்தம். இப்போ அவள் விற்று கொண்டு இருக்கவில்லை அப்படின்னா she was not selling, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அவள் விற்று கொண்டு இருக்கவில்லையா அப்படின்னு ஒரு நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது? ஒரு நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் ஒன்றும் இல்லை, இந்த வாஸ் மட்டும் இங்கே கொண்டு வாங்க. ஓகே, ஷீ அங்கே கொண்டு போங்க, வாஸ் மட்டும் கொண்டு வாங்க, வாஸ் நாட் கொண்டு வராதிங்க, வாஸ் மட்டும் கொண்டு வாங்க. அப்படின்னா எப்படி மாறும்? வாஸ்
she, இந்த not அப்படியே போடலாம், இந்த selling அப்படியே போடலாம், அந்த selling அப்படியே போடுங்க. எப்படி மாறுது? was she not selling, was she not selling, அவள் விற்று கொண்டு இருக்கவில்லையா அப்படின்னு மாறுது. அவள் என்ன விற்று கொண்டிருந்தாள், அவள் என்ன விற்று கொண்டிருந்தாள். ஸோ இது ஒரு WH கொஸ்டின், அதுவும் பாசிட்டிவான WH கொஸ்டின் இல்லையா? ஸோ பாசிட்டிவான WH கொஸ்டின். ஸோ என்ன அப்படின்னா வாட், இது பாசிட்டிவான WH கொஸ்டின்றதால இந்த என்னன்றது வாட்ன்றதை கொண்டு வந்து இந்த பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு முன்னாடி போடுங்க. வாட் வாஸ் ஷீ செல்லிங், வாட் வாஸ் ஷீ செல்லிங், அவள் என்ன விற்று கொண்டிருந்தாள். ஸோ WH கொஸ்டின்ஸ் எப்பயுமே WH வேர்டில் தான் தொடங்கும் இல்லையா? அப்போ என்னென்னா வாட், வாட் அங்கே போட்டுருங்க வாட். ஸோ இந்த எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா, பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின், அதை எடுத்து அப்படியே கீழே போடுங்க, அவ்வளோதான். ஸோ வாட் வாஸ் ஷீ செல்லிங், வாட் வாஸ் ஷீ செல்லிங், அவள் என்ன விற்று கொண்டிருந்தாள், அவள் என்ன விற்று கொண்டு இருக்கவில்லை. இதுவும் ஒரு WH கொஸ்டின் தான், பட் நெகட்டிவான WH கொஸ்டின் இல்லையா? ஸோ நெகட்டிவான WH கொஸ்டின். அவள் என்ன விற்று கொண்டு இருக்கவில்லை, என்னன்னா வாட். அந்த வாட்டை கொண்டு வந்து இங்கே நெகட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி போடுங்க. அப்படின்னா எப்படி மாறும்? வாட் வாஸ் ஷீ நாட் செல்லிங், வாட் வாஸ் ஷீ நாட் செல்லிங், அவள் என்ன விற்று கொண்டு இருக்கவில்லை. ஸோ வாட் போட்டாச்சு. ஸோ வாஸ் ஷீ நாட் செல்லிங் அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே போடுங்க. வாஸ் ஷீ நாட் செல்லிங். அப்போ எப்படி மாறுது பாருங்க. வாட் வாஸ் ஷீ நாட் செல்லிங், வாட் வாஸ் ஷீ நாட் செல்லிங், அவள் என்ன விற்று கொண்டிருக்கவில்லை. அப்போ நல்லா கவனிங்க, பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி மாறுது, எப்படி எதில் தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸில் தொடங்குது. வாஸ் வாஸ். WH கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா WH வேர்டில் தொடங்குது, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப் வரும், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ WH கொஸ்டின்ஸ் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு WH வேர்டு வரணும், அதுக்கு அடுத்ததாக ஆக்சிலரி வேர்ப்ஸ் வரணும், சப்ஜெக்ட் வரக்கூடாது. ஓகே, ஆக்சிலரி வேர்ப்ஸ் வரணும், அதுக்கு அடுத்ததாக தான் சப்ஜெக்ட் வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா அவள் விற்று கொண்டு இருந்தாள் அப்படின்னா ஷி வாஸ் செல்லிங், அவள் விற்று கொண்டு இருந்தாளா அப்படின்னா வாஸ் ஷி செல்லிங் அப்படின்னு கேட்கலாம். அவள் விற்று கொண்டு இருக்கவில்லை அப்படின்றத ஷி வாஸ் நாட் செல்லிங் அப்படின்னு சொல்லலாம். அவள் விற்று கொண்டு இருக்கவில்லையா அப்படின்றத வாஸ் ஷி நாட் செல்லிங் அப்படின்னு கேட்கலாம். அவள் என்ன விற்று கொண்டிருந்தாள் அப்படின்றத வாட் வாஸ் ஷி செல்லிங் அப்படின்னு கேட்கலாம். அவள் என்ன விற்று கொண்டு இருக்கவில்லை அப்படின்றத வாட் வாஸ் ஷி நாட் செல்லிங் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸோடைய கன்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இதே கொஸ்டின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே சப்ஜெக்ட்லாம் இருக்குது, அங்கே ஐஎன்ஜி வேர்ப் இருக்குது. ஸோ நடுவில் வந்து நம்ம வாஸ் அப்படின்னு போடுறது மூலமாக அல்லது வேர் போடுறது மூலமாக நம்ம வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உருவாக்குறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ வாஸ் கோயிங், வி வர் கோயிங், யூ வர் கோயிங், ஹி வாஸ் கோயிங், ஷி வாஸ் கோயிங், இட் வாஸ் கோயிங், தே வர் கோயிங். இப்போ இதை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம எப்படி மாற்றலாம்? வாஸுக்கு பக்கத்தில் நாட் போடணுன்ற அவசியம் இல்லை, போட்டாவும் மாற்றலாம். அப்படி இல்லைன்னா வாஸுடைய நெகட்டிவ் கன்ட்ராக்ஷன் என்னது? வாசன்ட், வாசன்ட் இல்லையா? ஸோ வேருடைய நெகட்டிவ் கன்ட்ராக்ஷன் என்னது? வேர்ன்ட், வேர்ன்ட். இது வேரின்ட் கிடையாது, வேர்ன்ட், வேர்ன்ட். அப்போ பாருங்கள், ஐ வாசன்ட் கோயிங் அப்படின்னா நான் போய் கொண்டிருக்கவில்லை. அதே போல தான் we weren't going, you weren't going, he wasn't going, she wasn't going, it wasn't going, they weren't going. இப்படிலாம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உருவாக்கலாம். இப்போ பாசிட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் எப்படி உருவாக்குறது? சிம்பிள், அங்கே போட்ட பி ஃபார்ம்ஸ் ஆக்சிலரி வேர்ப்ஸ் கொண்டு வந்து இங்கே போடுங்க, அவ்வளோதான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வாஸ், வாஸ் இருக்கு இல்லையா, அடுத்தது வேர். அப்போ எப்படி மாறுதுங்க பாருங்கள். வாஸ் ஐ கம்மிங், நான் வந்து கொண்டு இருந்தேனா? were we coming, நாங்கள் வந்து கொண்டு இருந்தோமா? இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் போடணும் இல்லையா? அதே போல் were you coming, நீங்கள் வந்து கொண்டு இருந்தீர்களா? ஸோ was he coming, அவன் வந்து கொண்டிருந்தானா? was she coming, அவள் வந்து கொண்டிருந்தாளா? was it coming, அது வந்து கொண்டிருந்ததா? were they coming, அவர்கள் வந்து கொண்டிருந்தார்களா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் நம்ம உருவாக்குறோம். ஸோ இதையே இப்போ நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது? கன்ட்ராக்ஷன்ஸ் பயன்படுத்தி. வாஸுடைய நெகட்டிவ் கன்ட்ராக்ஷன் என்னது? வாசன்ட். இந்த வேருடைய நெகட்டிவ் கன்ட்ராக்ஷன் என்னது? வேர்ன்ட். அப்போ இப்படியும் கேட்கலாம். அப்போ பாருங்கள், ஸோ வாசன்ட் ஐ டூயிங், நான் செய்து கொண்டு இருக்கவில்லையா? ஸோ weren't you doing, நீங்கள் செய்து கொண்டு இருக்கவில்லையா? weren't we doing, நாங்கள் செய்து கொண்டு இருக்கவில்லையா? weren't they doing, அவர்கள் செய்து கொண்டு இருக்கவில்லையா? அதுபோல் he sheட்டுக்கு wasn't பயன்படுத்துவோம் இல்லையா? ஸோ wasn't he doing,
அவன் செய்து கொண்டிருக்கவில்லையா? wasn't she doing, அவள் செய்து கொண்டிருக்கவில்லையா? wasn't it doing, அது செய்து கொண்டிருக்கவில்லையா? ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் உருவாக்கலாம். இப்போ எப்படி WH கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுறது? ஓகே, ஸோ WH கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அங்கே ஏற்கனவே ஆக்சிலரி வேர்ப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா WH வேர்ட்ஸ்லாம் போட்டுக்குங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு when or where, எங்கே, ஓகே, what, என்ன, how, எப்படி, why அப்படின்னா ஏன். இப்போ பாருங்க, when was I going, when was I going, நான் எப்போது போய் கொண்டிருந்தேன். where were you going, where were you going, நீங்கள் எங்கே போய் கொண்டு இருந்தீர்கள். இப்போ what was he doing, what was he doing, அவன் என்ன செய்து கொண்டிருந்தான். how was he doing, how was he doing, அவன் எப்படி செய்து கொண்டிருந்தான். இப்போ why was she eating, why was she eating, அவள் ஏன் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இப்போ இதை நெகட்டிவான WH கொஸ்டின்ஸாக மாற்றுறது ரொம்பவே சிம்பிள். இங்கே பாருங்கள், was உடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னது? wasn't. were உடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னது? weren't. அப்போ இங்கே பாருங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு why weren't you going, why weren't you going, நீங்கள் ஏன் போய்கொண்டு இருக்கவில்லை. அல்லது why wasn't he doing, why wasn't he doing, அவன் ஏன் செய்து கொண்டு இருக்கவில்லை. நம்ம பெரும்பாலும் இப்படி கேட்க மாட்டோம், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஈஸியாக நெகட்டிவான WH கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை எந்தெந்த கான்டெக்ட்ஸ்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இதனுடைய டிஃப்ரெண்ட் யூசஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும் இல்லையா? ஸோ அதே கான்டெக்ட்ஸ்லாம் இங்கே வரும், ஆனால் பாஸ்ட் ஃபார்மாக வரும். அதான் வித்தியாசம். பாருங்கள், முதல்ல we can use past continuous tense to talk about actions that were going on at a certain moment in the past. கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு செயல் நடந்து கொண்டு இருந்தது. ஓகே, ஸோ கண்டினியூவேஷன் ஆஃப் தி ஆக்ஷனை வந்து குறிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டுக்கு we were tidying the classroom, we were tidying the classroom அப்படின்னா நாங்கள் கிளாஸ் ரூமை வந்து சுத்தம் செய்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாஸ்ட்டில் ஓகே கிளாஸ் ரூமை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். ஓகே, அந்த ஆக்ஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். அதே போல் இங்கே பாருங்கள், the twins were fighting on the road. ஸோ ரோட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு பாஸ்ட்டில்? the twins were fighting. ஓகே, அந்த இரட்டையர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சண்டை போட்டு இருந்தாங்க ரோட்டில். she was doing her homework. அவள் தன்னுடைய வீட்டு பாடத்தை செய்து கொண்டு இருந்தாள். ஸோ they were all dancing on the stage அப்படின்னா அவர்கள் அனைவரும் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஒரு செயல் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். செகண்ட்லி, we can use past continuous tense to say what was happening when something else happened. வேறு ஏதோ நடந்தப்போ என்ன நடந்து கொண்டிருந்தது அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு, கடந்த காலத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தது அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்துவோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ப்ளஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதாவது இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன நடந்த போது என்ன நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்தும். எடுத்துக்காட்டுக்கு டேட் வாஸ் குக்கிங் ஆர் டின்னர் when I got home. பாருங்க, when I got home, நான் வீட்டிற்கு வந்தபோது என்ன நடந்து கொண்டிருந்தது? டேட் வாஸ் குக்கிங் ஆர் டின்னர். நான் வீட்டுக்கு வந்தபோது அப்பா வந்து டின்னர் சமைச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ பாருங்க, அப்போ என்ன நடந்த போது, ஓகே இது நடந்த போது என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு? டேட் வாஸ் குக்கிங் ஆர் டின்னர். அதான் ஃபார்முலா. இங்கே பாருங்க, வாட் வர் யூ டூயிங் when the bell rang. ஸோ பெல் அடித்த போது நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய்? வாட் வர் யூ டூயிங் when the bell rang, what were you doing? ஓகே, இங்கே பாருங்க அடுத்தது, இட் வாஸ் ரெய்னிங் when I got up. நான் எழுந்தபோது மழை பெய்து கொண்டு இருந்தது. ஓகே, அடுத்தது பாருங்க, the company was doing well when I last visited it. நான் கடைசியாக அந்த கம்பெனி விசிட் பண்ணப்போ அந்த கம்பெனி நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ இங்கே பாருங்கள், டேட் வாஸ் குக்கிங் ஆர் டின்னர், வாட் வர் யூ டூயிங், ஓகே இட் வாஸ் ரெய்னிங், த கம்பெனி வாஸ் டூயிங் வெல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே பாருங்கள், when I got home, when the bell rang, when I got up,
when I last visited it, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா simple past tense. Thirdly, we can use past continuous tense to talk about changing states in the past. எப்படி presentல changing situations பற்றி பேசுறதுக்கு நம்ம present continuous tense பயன்படுத்தணுமோ அதே போல் பாஸ்ட்டில் உள்ள சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் பற்றி பேசுறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு த கார் வாஸ் கெட்டிங் வேர்ஸ் ஆல் த டைம். ஸோ கார் வந்து போக போக ரொம்ப மோசமாகிட்டே இருந்துச்சு. ஓகே, ரொம்ப மோசமாக. அப்போ பேட் கண்டிஷனில் இருந்த கார் வந்து போக போக என்னவாகிடுச்சு, வேர்ஸ் கண்டிஷனுக்கு மாறிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? ஸோ அதான் சேஞ்சிங் சிச்சுவேஷன். என்ஜின் வாஸ் மேக்கிங் மோர் அண்ட் மோர் ஃபன்னி நாய்ஸஸ். ஸோ என்ஜின், காரோட என்ஜின் அல்லது ஏதோ ஒரு என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா போக போக ரொம்ப அதிகமாக சத்தத்தை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக என்னவாச்சு, அந்த சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ அதை பற்றி பேசுகிறோம். நம்ம சேஞ்சிங் ஸ்டேட்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். தி சீலிங் வாஸ் கிராஜுவலி ஃபாலிங் ஆஃப். ஸோ இந்த சீலிங் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த பில்டிங்கோட சீலிங், ஓகே, ரூமோட சீலிங் அல்லது வீட்டோட சீலிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. சேஞ்சிங் ஸ்டேட் இல்லையா? அதே போல் பாருங்கள், த வெதர் வாஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் அப்படின்னா இந்த காலநிலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் பற்றி பேசுகிறோம். இது போல் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் உள்ள அந்த சேஞ்சிங் ஸ்டேட்ஸ் அல்லது சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். அண்ட் ஃபோர்த்லி, we can also use past continuous tense for the criticism of repeated actions but always with an adverb of frequency. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ரெசண்ட்டில், ஓகே, ப்ரெசண்ட்டில் ஒருத்தவங்களோட அன்னாயிங் ஹேபிட்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு, எரிச்சல் ஊட்டுகின்ற அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். அங்கே எப்பயுமே நம்ம வழக்கமாக என்ன பயன்படுத்துவோம், adverbs of frequency பயன்படுத்துவோம். அதே போல் பாஸ்ட்டில் ஒருத்தவங்களுடைய ஓகே அன்னாயிங் ஹேபிட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு, அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். ஒன்ஸ் அகெயின் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து adverbs of frequency பயன்படுத்துவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ், ஆல்வேஸ், ஆஃபன், ஃப்ரீக்வெண்ட்லி, இது எல்லாமே adverbs of frequency. இங்கே பாருங்கள், when I was at school, நான் ஸ்கூலில் இருந்தப்போ I was always losing things. நான் ஸ்கூலில் இருந்தப்போ நான் எப்போதுமே பொருட்களெல்லாம் தொலைத்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு அன்னாயிங் ஹேபிட் தான். ஓகே, நாமளே கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, அடுத்தது பாருங்கள், he was always grumbling about others. அவர் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்தார், எப்போ பார்த்தாலும். ஓகே, எப்போ பார்த்தாலும். she was often coming late to work. அவள் அடிக்கடி வேலைக்கு லேட்டாக வந்துக்கிட்டே இருந்தாள், அடிக்கடி. they were frequently fighting with each other. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, அவங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பாஸ்டில் நடந்த ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம adverbs of frequencyயும் பயன்படுத்துகிறோம். இப்போ நம்மளுடைய ஃப்ளூவன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓரலாக எப்படி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு ப்ரோனவுனும் எடுத்துக்கிட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இது போல் ஒரு 5 முறை அல்லது 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக உங்களோட ஃப்ளூவன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ வாஸ் கிளைம்பிங், வாஸ் ஐ கிளைம்பிங், ஐ வாஸ் நாட் கிளைம்பிங், வாஸ் ஐ நாட் கிளைம்பிங், ஒய் வாஸ் ஐ கிளைம்பிங், ஒய் வாஸ் ஐ நாட் கிளைம்பிங். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அல்லது 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்ததாக we were cooking, were we cooking, we were not cooking, were we not cooking, why were we cooking, why were we not cooking. You were lying, were you lying, you were not lying, were you not lying, why were you lying, why were you not lying. He was digging, was he digging, he was not digging, was he not digging, when was he digging, why was he not digging. She was hesitating, was she hesitating, she was not hesitating, was she not hesitating, why was she hesitating, why was she not hesitating. It was floating, was it floating, it was not floating, was it not floating, where was it floating, why was it not floating. They were lamenting, were they lamenting, they were not lamenting, were they not lamenting, why were they lamenting, why were they not lamenting. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைடையுமே டெய்லியுமே பார்த்தீங்கன்னா 5 to 10 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களோட ஃப்ளூவன்சியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த லெசனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மீண்டும் டே 14ல் சந்திக்கலாம். தேங்க்யூ.